இவ்வளோ தூரம் வராங்க இந்த உட்காரு பாதியில் ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ 1 மணி நேரத்தில் பேசுகிறேன். இப்போ தான் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 27 நிமிஷம் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்துட்டு இல்லைன்னா நம்ம ரோடு வீடு வந்தால் நல்லா கேட்டோட நீட்டாக எடுக்கும். பரமத்துவம் ஏயா பின்னாடி போய் நிற்கிற ஐயா வரேன் சார். பின்னாடி ஒழிஞ்சிக்கிற போய் ஒன்று போலீஸ் வாங்கிய எங்கேயோ போகணுமா அர்ஜென்டா சார்? இந்த போன திங்கக்கிழமை வாங்க சார். இல்லை அவசரப்படாது. நீங்கள் போகலாம் ரைட்டா. உங்களோட ஒரு காவலர் 4 பேர் போகலாம். ஒரு காவலர் கூட ஒரு பின்னாடி வண்டி ஃபாலோ பண்ணுவாங்க. போயிட்டு சிஎம் செல் பிரிவில் நீங்கள் மனு கொடுக்கணும். ரைட்டா. கொடுத்துட்டு நீங்கள் கூட்டு வாங்க. நீங்கள் அது ஒரு லெட்டர் எழுதி 4 பேர் போகிறோம். சிஎம் செல்லில் மனு மட்டும் கொடுத்துட்டு திரும்ப போகணும். மேலே இன்சைட் கொடுத்துட்டாங்க. பேசிட்டாங்க நீங்கள் சார் பேசுறதுக்கான பேசுனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் விட மாட்டேங்க. இல்லை உங்களை வர சொல்லிட்டாங்க. என்ன செய்கிறீங்களோ எழுதி கொடுத்துட்டு கிளம்பலாம். நான் சிஎம் செல்லில் மனு கொடுக்குறேன். நாங்களோட ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து கூட வரும். விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்காம மத்திய அரசு ஏமாத்திருச்சு. ஏன்னா விவசாய விளைபொருளுக்கு லாபகரமான விலை கொடுக்குற அமைப்பே டெல்லியில தான் இருக்கு. இந்த காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் டெல்லியில பிரைம் மினிஸ்டர் கண்ட்ரோல்லையும் பைனான்ஸ் கண்ட்ரோல்லையும் இருக்கும். அவங்க எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கல. அதனால எங்களால இப்ப இந்த வருஷம் உச்ச நீதிமன்றம் சொல்லியும் காவிரியில தண்ணி கொடுக்கல. வெறும் 90,000 ஏக்கர் சாடி பண்ண கர்நாடகா இன்னைக்கு 25 லட்சம் ஏக்கர் சாடி பண்ணுது. 30 லட்சம் ஏக்கர் சாப்பிட தமிழ்நாடு இன்னைக்கு வெறும் 5 லட்சம் 6 லட்சம் ஏக்கர் ஒரு போகம் சாடி பண்ண முடியல. அதனால லாபகரமான விலையை எங்களுக்கு கொடுக்காதனால நாங்க வாங்கிய கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யுங்க என்று முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கலாம் என்று சென்றோம். இது காவல்துறை நேற்று சாயந்தரமே ஒரு 100 போலீஸ் இங்க போட்டு எங்களை வெளியே விடல. இங்க இருந்துட்டோம். இப்ப நான் டிஜிபி ஐயா கிட்ட பேசினேன். ஒரு ஜனநாயக நாட்டுல எங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? காவல்துறை வைத்து தடுக்கிறது நியாயமா? எங்களையும் பாசமுள்ள தாய் கூட புள்ள அழுதாதான் பால் கொடுக்குறா. எங்களை முதலமைச்சரை பார்த்து கேட்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் கேட்டோம். இப்ப எங்களை போக சொல்லிட்டாங்க. மெட்ராஸுக்கு போக சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு சட்ட வயசெல்லாம் முதலே பிடிங்கிட்டாங்க லாபகரமான விலை கொடுக்காம. இப்ப அந்த மறுபடியும் தரலைன்னு இந்த கடன் தள்ளுபடி சொல்லலாம் எங்க கோமணத்தையும் ஒரு விட்டு நிர்வாணம் ஆக்கிடுவாங்க என்ற பய உணர்வோட தான் எங்களை நிர்வாணமா ஆக்கிடாதீங்க அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கலாம். போகும்போது எங்கேயுமே போராட்டம்லாம் நடத்த மாட்டோம். டெல்லியில மெட்ராஸ்ல போய் மனு கொடுக்கறதோடு